ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்கள் ரவிந்த். இன்னைக்கு வீடியோவில் நம்ம Snapdragon 7 Gen 1 சிப் கூட MediaTek உடைய Dimensity 1300 அப்படின்ற இந்த சிப்ஸை தான் கம்பேர் பண்ண போகிறோம். ரெண்டு சிப்புமே இப்போ லேட்டஸ்ட்டாக புதுசாக வந்திருக்கக்கூடிய சிப். ஸோ அந்த ரெண்டு புது சிப்பில் எது பெஸ்ட் எது பவர்ஃபுல் வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் லான்ச் டேட் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே ரெண்டு சிப்புமே புது சிப் தான். இதில் Snapdragon 7 Gen 1 28th May 2022 லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் Dimensity 1300 8th April 2022 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு மாதம் கேப் இன்டர்வல்ல இங்கே Snapdragon 7 Gen 1 கொஞ்சம் லேட்டஸ்டான ஒரு சிப்செட்டாக இருக்குது. அவ்வளவுதான் வித்தியாசம். அடுத்து கனெக்டிவிட்டி சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் Snapdragon 7 Gen 1ல Bluetooth version 5.3 அண்ட் Wi-Fi 6E கான கனெக்டிவிட்டி சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதுவே Dimensity 1300ல Bluetooth version 5.2 அண்ட் Wi-Fi 6 கான கனெக்டிவிட்டி இருக்கு. அந்த வகையில கனெக்டிவிட்டி ரேஞ்ச் Bluetooth Wi-Fi ரெண்டுத்துலயுமே Snapdragon கொஞ்சம் பெட்டராகவே இருக்கு. அதுவே ரேம் டைப்னு வந்தோம்னா இங்கே Snapdragon 7 Gen 1ல குவாட் சேனலுக்கான LPDDR5 கான ரேம் டைப் 3200 MHz கான ரேம் ஃப்ரீக்வன்சியோட அப் டு 16 GB வரைக்கும் ரேம் சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் Dimensity 1300 இங்கேயுமே குவாட் சேனல் தான், பட் LPDDR4X கான ரேம் டைப் 2133 MHz கான ரேம் ஃப்ரீக்வன்சியோட அப் டு 16 GB வரைக்கும் தான் இங்கேயும் ரேம் சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த வகையில் ரெண்டு சிப்புமே 16 GB கான ரேம் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னாலும் ரேம் டைப் இங்கே Snapdragon 7 Gen 1ல தான் நமக்கு லேட்டஸ்டான LPDDR5 கான ரேம் டைப் இருக்கு. அதுவே ஸ்டோரேஜ் சப்போர்ட்னு வந்தோம்னா இங்கே எந்த வித்தியாசமும் கிடையாது. ரெண்டு சிப்செட்டுமே eMMC 5.1 to UFS 3.1 கான ஸ்டோரேஜ் சப்போர்ட், லேட்டஸ்டான UFS 3.1 கான ஸ்டோரேஜ் ரெண்டு சிப்செட்லையுமே சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் ஸ்டோரேஜ் எந்த வித்தியாசமும் ரெண்டு சிப்செட்டுக்கும் கிடையாது. அப்படியே கேமராவுக்கு வந்தோம்னா இங்கே Snapdragon 7 Gen 1ல மேக்ஸிமம் ட்ரிபிள் கேமராவுக்கான சப்போர்ட் ட்ரிபிள் ISP இருக்கு. ட்ரிபிள் கேமரான்னு வரும்போது 25 மெகாபிக்சலுக்கான ட்ரிபிள் கேமராக்கான சப்போர்ட் பண்றாங்க. டுவல் கேமரால 64+20 மெகாபிக்சலுக்கான சப்போர்ட் இருக்கு. சிங்கிள் கேமராவில் 64 மெகாபிக்சல் வரைக்கும் எப்பவும் போல MFNR ZSL சப்போர்ட் பண்றாங்க. அண்ட் மேக்ஸிமம் இங்கே 200 மெகாபிக்சல் வரைக்கும் Snapdragonல கேமரா சப்போர்ட் பண்றாங்க. அதுவே Dimensityல பார்த்தோம்னா இங்கே மேக்ஸிமம் டுவல் கேமரா வரைக்கும் தான் சப்போர்ட் இருக்கு. டுவல் கேமரால 32+16 மெகாபிக்சலுக்கான சப்போர்ட் பண்றாங்க. சிங்கிள் கேமரால மேக்ஸிமம் 200 மெகாபிக்சல் வரைக்கும் கேமரா சப்போர்ட் பண்றாங்க. அந்த வகையில் ட்ரிபிள் ISP இங்க Snapdragonல மட்டும் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம மேக்ஸிமம் கேமரா சப்போர்ட் ரெண்டுலயுமே ஈக்குவலா இருந்தாலும் டுவல் கேமரா சப்போர்ட்னு வரும்போது இங்க Snapdragonல கொஞ்சம் பெட்டரா இருக்கு. அதுவே இந்த கேமராவுக்கான வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட்னு வரும்போது இங்கே Snapdragon 7 Gen 1ல மேக்ஸிமம் 4K 30 FPS வரைக்கும் ஃப்ரேம் ரேட்டில் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக 1080 பிக்சல் 120 FPS அண்ட் 720 பிக்சல் 240 FPS கான ஃப்ரேம் ரேட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் MediaTek Dimensity 1300ல 4K வீடியோ 60 FPS கான ஃப்ரேம் ரேட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. 1080 பிக்சல் 120 FPS அண்ட் 720 பிக்சல் 240 FPS இங்கேயும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த வகையில் ரெண்டுத்துலையுமே 4K வீடியோ ரெக்கார்டிங்கான சப்போர்ட் இருந்தாலும் 4K 60 FPS கான ஃப்ரேம் ரேட்டோட கொஞ்சம் பெட்டரான ஃப்ரேம் ரேட் சப்போர்ட் இங்கே Dimensityல தான் நமக்கு கொடுக்குறாங்க. அதுவே டிஸ்பிளே சப்போர்ட்டுக்கு வந்தோம்னா இங்கே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே மேக்ஸிமம் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க. பட் ஆனால் ரெஃப்ரெஷ் ரேட்டில் இங்கே வித்தியாசம் இருக்குது. Snapdragon 7 Gen 1ல மேக்ஸிமம் 144 Hz வரைக்கும் தான் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் Dimensity 1300 கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நமக்கு 168 Hz கான ரெஃப்ரெஷ் ரேட்கான சப்போர்ட்டும் இங்கே இந்த சிப்செட்டில் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் ரெண்டுலையுமே ரெசல்யூஷன் சேமாக இருந்தாலும் டிஸ்பிளேக்கான ரெஃப்ரெஷ் ரேட்னு வரும்போது இங்கே Dimensity கொஞ்சம் பெட்டராக கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக 168 Hz வரைக்கும் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்டர்நெட் மோடம் பொறுத்த வரைக்கும் ரெண்டு சிப்செட்டுமே 5G சிப்செட் தான். அந்த வகையில் 5G மோடம் தான். பட் அதில் Snapdragon 7 Gen 1 Snapdragonுடைய X62 அப்படின்ற இந்த ஒரு 5G மோடம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் டவுன்லோட் ஸ்பீட் 4.4 Gbps வரைக்கும் இருக்கும். அண்ட் அப்லோட் ஸ்பீடை பற்றின கிளியரான இன்ஃபர்மேஷன் இப்போதைக்கு இல்லை. அண்ட் Dimensity 1300 பொறுத்த வரைக்கும் இங்கே 5G இன்டகிரேட்டட் sub 6 GHz கான மோடம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் sub 6 GHz கான வேவ் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். பட் Snapdragonல உங்களுக்கு மில்லிமீட்டர் வேவ்க்கான சப்போர்ட்டும் இருக்குது. அதை தெரிஞ்சுங்க. மற்றபடி டவுன்லோட் ஸ்பீட் இங்கே 4.7 Gbps வரைக்கும் இருக்கும். அப்லோட் ஸ்பீட் 2.5 Gbps வரைக்கும் இருக்கும். அந்த வகையில் இன்டர்நெட் உடைய டவுன்லோட் ஸ்பீட் வச்சு பார்க்கும்போது இங்கே Dimensityல கொஞ்சம் பெட்டரான டவுன்லோட் ஸ்பீடோட இந்த ஒரு மோடம் அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்காங்க.
அடுத்து பெர்ஃபார்மன்ஸுக்கு முக்கியமான சிபியூக்குள்ள வந்துரும். இங்க சிபியூ உடைய ஆர்கிடெக்சர் ஸ்ட்ரக்சர்னு பார்க்கும்போது Snapdragon 7 Gen 1 இந்த சிப்செட்டை 4 நானோமீட்டர் சைஸ்ல ஃபேப்ரிகேட் பண்ணிருக்காங்க. இது ஒரு 64 பிட்கான ஆக்டோகோர் சிப்செட் தான், 8 கோர் இருக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான். அதுவே Dimensity 1300 பார்த்தோம்னா இந்த சிப்செட்டை 6 நானோமீட்டர் சைஸ்ல இவங்க ஃபேப்ரிகேட் பண்ணிருக்காங்க. மற்றபடி இதுவுமே 64 பிட்கான ஆக்டோகோர் ப்ராசஸர், 8 கோர் இருக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான். அந்த வகையில் இங்க Snapdragon 7 Gen 1 கொஞ்சம் சின்ன சைஸ்ல 4 நானோமீட்டர்ல இந்த சிப்செட்டை ஃபேப்ரிகேட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்றதுனால இந்த சிப் இன்னும் கொஞ்சம் எஃபிஷியன்டான, எனர்ஜி எஃபிஷியன்டான, பவர் எஃபிஷியன்டான ஒரு சிப்செட்டா கண்டிப்பா இருக்கும். அந்த வகையில் ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ் கண்டிப்பா Snapdragon கொஞ்சம் பெட்டரா இருக்கு. பட் அதே சமயம் இந்த ஃபேப்ரிகேஷனோட இவங்க கொடுத்திருக்கக்கூடிய CPU ஆர்கிடெக்சர் ஸ்ட்ரக்சர்னு பார்க்கும்போது Snapdragon 7 Gen 1 8 கோர் நம்ம சொல்லிட்டோம். அந்த 8 கோரை இவங்க ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 4 Cortex A710 கான ஒரு லேட்டஸ்டான CPU 2.36 GHz கான கிளாக் ஸ்பீடோட கொடுத்திருக்காங்க. அது போக இன்னொரு 4 Cortex A510 கான CPU 1.8 GHz கான கிளாக் ஸ்பீடோட கொடுத்திருக்காங்க. அப்படியே Dimensity 1300 பார்த்தோம்னா இங்க இந்த 8 கோரை இவங்க மூணா ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒரு Cortex A78 கான கோர் 3 GHz கான கிளாக் ஸ்பீடோடையும், 3 Cortex A78 கான கோர் 2.6 GHz கான கிளாக் ஸ்பீடோடையும், கடைசியா ஒரு 4 Cortex A55 கான கோர் 2 GHz கான கிளாக் ஸ்பீடோடையும் கொடுத்திருக்காங்க. அந்த வகையில CPU ஆர்கிடெக்சர் இங்க அவங்க ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்திருக்க விதம் Dimensityல கொஞ்சம் பெட்டரா இருக்கு. மூணா ஸ்ப்ளிட் பண்ணிருக்காங்க. நமக்கு ஹெவி டாஸ்க், மீடியம் டாஸ்க், லோவர் டாஸ்க் அப்படின்ற மாதிரி மூணா ஸ்ப்ளிட் பண்ணிருக்காங்க. பட் ஆனா அதுல இருக்கக்கூடிய CPUன்னு பார்க்கும்போது இங்க Snapdragonல தான் லேட்டஸ்டான CPU ARM version 9 ஓட லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய Cortex A710 அப்படின்ற இந்த லேட்டஸ்டான CPU ஆர்கிடெக்சர்ஸ் அப்படின்றது இங்க கொடுத்திருக்காங்க. பட் என்னதான் லேட்டஸ்டான CPU இருந்தாலும் கோர் கிளாக் ஸ்பீட்னு வரும்போது இங்கே Dimensityல தான் நமக்கு பெட்டரான கிளாக் ஸ்பீடும் இருக்கு. அதோட ஆர்கிடெக்சரும் மூணா ஸ்ப்ளிட் பண்ணி கொஞ்சம் பெட்டரா கொடுத்துருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா ஓவரால் CPU பர்ஃபார்மன்ஸ்ல Dimensity Snapdragon விட இன்னும் பெட்டரா பர்ஃபார்ம் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே அதிகமாகவே இருக்கு. அப்படியே GPUக்கு வந்தோம்னா இங்கே Snapdragon 7 Gen 1ல Adreno 662 அப்படின்ற இந்த ஒரு GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலி 5 நானோமீட்டர் சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு GPU, 800 MHz வரைக்கும் GPU ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் இருக்கக்கூடிய ஒரு GPU. அதுவே Dimensity 1300ல ARM Mali G77 MC9 அப்படின்ற இந்த GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 7 நானோமீட்டர் சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு GPU. இதுலயும் GPU ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் 800 MHz வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் GPUல எது பெட்டர்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஈக்குவல் தான். பட் அதில் இங்கே Snapdragon 7 Gen 1ல இருக்கக்கூடிய இந்த GPU இன்னும் கொஞ்சம் பெட்டரா நமக்கு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு GPU. கிராஃபிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இன்னும் ஃபாஸ்டா இந்த GPU நமக்கு ரெண்டரிங் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் இப்போ ஸ்கோருக்கு வந்துடும். அதில் ஃபர்ஸ்ட் ANTUTU பெஞ்ச்மார்க் ஸ்கோர்னு பார்த்தோம்னா இங்கே Snapdragon 7 Gen 1க்கு 6,27,000 கான ஒரு ANTUTU ஸ்கோர் அப்ராக்சிமேட்டாக ரீச் ஆயிருக்கு. அண்ட் Dimensity 1300க்கு அப்ராக்சிமேட்டாக 6,60,000 கான ஒரு ANTUTU ஸ்கோர் ரீச் பண்ணி கொடுத்துருக்கு. அந்த வகையில் இங்கே ANTUTU ஸ்கோர் வைஸ் பார்க்கும்போது Snapdragon விட Dimensity கொஞ்சம் பெட்டராகவே இருக்கு. அடுத்து அப்படியே GEEKBENCH ஸ்கோருக்கு வந்தோம்னா இங்கே சிங்கிள் கோர்னு பார்க்கும்போது Snapdragon 7 Gen 1க்கு 760 அப்படின்ற ஒரு ஸ்கோரும், மல்டி கோருக்கு 2687 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் ரீச் ஆயிருக்கு. Dimensity 1300க்கு சிங்கிள் கோர் 953 அப்படின்ற ஒரு ஸ்கோரும், மல்டி கோர் 3193 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் ரீச் ஆயிருக்கு. அந்த வகையில் GEEKBENCH ஸ்கோர்ல சிங்கிள் கோர் ஆகட்டும், மல்டி கோர் ஆகட்டும், ரெண்டுத்துலயுமே இங்க Dimensity 1300 தான் நமக்கு பெட்டரான ஸ்கோர் ரீச் பண்ணி இங்க நமக்கு கொடுத்துருக்கு. அந்த வகையில் இப்போ ஓவரால் இந்த ரெண்டு சிப்ஸில் இருக்கக்கூடிய சப்போர்ட், CPU, GPU, ANTUTU, GEEKBENCH ஸ்கோர்னு எல்லாத்தையும் கம்பேர் பண்ணிட்டோம். ஸோ எல்லாத்தையும் கம்பேர் பண்ணதுலேருந்து உங்களுக்கு ஒரு கன்க்ளூஷன் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கிடைக்கல அப்படின்னா ஒரு சின்ன ஓவர்வியூ பார்ப்போம். இதில் ஃபர்ஸ்ட் இங்கே சப்போர்ட்ஸ்னு பார்க்கும்போது ஒரு சில சப்போர்ட்ஸ் இங்கே RAM டைப் மாதிரியான சப்போர்ட்ஸ் எல்லாம் Snapdragonல பெட்டராக இருக்குது. அதே சமயம் இங்கே இன்டர்நெட் மோடம் அண்ட் டிஸ்பிளே சப்போர்ட் மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே Dimensityல கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ அந்த வகையில் அது காமன். பட் மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது இங்கே தான் ஒரு மேஜரான டிஃப்ரென்ஸே இருக்குது. Snapdragon 7 Gen 1 விட MediaTek Dimensity 1300 பெர்ஃபார்மன்ஸ் பேசிஸ்ல கொஞ்சம் பெட்டரான ஒரு சிப்செட்டாவே இருக்கு. என்னதான் GPU நமக்கு Snapdragonல பெட்டரா இருந்தாலும் கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ்ல GPU மட்டும் பெர்ஃபார்ம் பண்ண போறது கிடையாது. CPUவும் ரொம்பவே முக்கியம். அந்த வகையில CPU உடைய ஆர்கிடெக்சர், கிளாக் ஸ்பீட் டீடைல்ஸ் அண்ட் ANTUTU, GEEKBENCH ஸ்கோர் இத எல்லா டீடைலையும் வச்சு பார்க்கும்போது Snapdragon 7 Gen 1 விட Dimensity 1300 தான் இங்க பவர்ஃபுல்லான சிப்செட்டா இருக்கு. மற்றபடி இந்த வீடியோவில் இந்த ரெண்டு சிப்செட்டை நம்ம டீட்டெயிலாக கம்பேர் பண்ணதுலேருந்து இந்த ரெண்டு சிப்செட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ரெண்டு சிப்பில் நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க, உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கும் அப்படின்றத நீங்களே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.